கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் நாகர்கோவிலை சார்ந்த அன்பு சகோதரர் மணி அவங்க குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க கேட்டுக்கொண்ட ஒரு ஜெப விண்ணப்பம், அன்பு மகள் சத்யா 30 வயதாகியும் திருமணம் ஆகாதபடிக்கு இருக்கிற அன்பு மகளுக்கு திருமண காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணணும். குடும்பத்தை கர்த்தர் நன்மையினால் நிரப்பணும். நினைத்த காரியங்கள் நடக்கணும். இதற்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க. என் அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாமா? கவனிங்க, நம்ம எல்லாரும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடுவார். என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். அன்பு சகோதரம் அன்னி நாகர்கோவில் இருக்கிற இவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும். அன்பு மகள் சத்யா திருமண காரியத்தை வைக்க பண்ணும். தடைகள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், நன்மை உண்டாகட்டும். என்னோடு இணைந்து ஜெபிக்கிறதான ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நன்மையினால் நிரப்பும் ஆசீர்வதி தருளும். இப்படி செய்கிறதற்காக நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, நீ ஒருபோதும் கைவிடப்படுவது எல்லாம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஒரு காரியத்தில் நல்ல மனசுக்குள்ளே புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஆனால் நம்ம தான் ஆண்டவரை பார்த்து தப்பாக புரிஞ்சிட்டு ஒரு கேள்வி கேட்போம். ஏசாயா 49:14 வாசிக்கும் பொழுது, சியோன் குமாரத்தி என்றால் தேவஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று பொருள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவஜனம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் அதுக்கு பதில் என்ன சொல்கிறார் தெரியுமா? 15ஆம் வசனம், ஸ்திரீயானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதும் இல்லை, நான் ஒருபோதும் கைவிடுவதும் இல்லை. தாவீது கூட சொல்லும் பொழுது தாவீது இப்படியா சொல்லுகிறார். சங்கீதம் 27:10 வாஸ்து பாருங்க. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் ஒரு நாளும் ஒரு சூழ்நிலையும் கைவிடவே மாட்டார். யார் கைவிட்டாலும், என்ன சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும், ஒரு நாளும் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். இந்த நம்பிக்கை மட்டும் நம்மகிட்ட இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தைரியம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக பயம் போயிடும், கலக்கம் போயிடும், ஒரு விசுவாசம் வந்துடும். யோசுவா கையில் ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. மோசேனுடைய கையில் இருக்கிற பொறுப்பை அப்படியே யோசுவாவுடைய கையில் கொடுக்குறாங்க. இனி யோசுவா தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தணும். இனி யோசுவா தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லைகளை பங்கு போட்டு கொடுக்கணும். யோசுவாவுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை திருப்திப்படுத்த முடியாது, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த முடியாது. எப்பவுமே போர்க்கொடி தூக்கக்கூடியவங்க, மோசையோடு எதிர்த்து நிற்கக்கூடியவங்க, முறுமுறுக்கக்கூடியவங்க, குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க. யோசுவா கதறின பொழுது, யோசுவா கலங்கின பொழுது, யோசுவா பின்வாங்கின பொழுது கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொன்ன வார்த்தை, உபாகமம் 31:8 வாசித்து பாருங்க. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாய் போவார், அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். நான் மோசையோடு இருந்தது போல் நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். இந்த காரியத்தை பொறுப்பெடுத்து செய். நீ கலங்கவும் பயப்பட வேண்டாம், நான் பொறுப்பெடுத்து கொள்வேன்.
ஒரு சகோதரர், அவருடைய தகப்பனார் தவறிவிட்டார். மூத்தது அக்கா, 2வது அக்கா, 3வது அக்கா, கடைசி பையன். ஸோ இப்போ அக்காவுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய காலம் வந்துச்சு. இவன்கிட்ட பெரிய அளவில் பணம் இல்லை, ஆனால் கட்டாயம் திருமணம் செய்து கொடுக்கணும். அவங்களுடைய அம்மா மனது பாதிக்கப்பட்டவங்க, மனநிலைமை பாதிக்கப்பட்டவங்க, அவங்களும் பொறுப்பெடுக்க முடியாது. இவன் பொறுப்பெடுத்து கொண்டான். தைரியமாக அக்காவுடைய கல்யாணத்தை நடத்துறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணினான். ஸோ பணம் இல்லை, நகை இல்லை. சில பேர்கிட்ட உதவி கேட்டான், தாரன்னு சொன்னவங்க தரல. அப்போ தான் தனிமையில் போய் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், நீ கைவிடப்படுவது இல்லை. அன்னைக்கு நடந்த சம்பவம், அவங்களுடைய அத்தமார், 4 அத்தமாரும் வந்தாங்க. அண்ணன் கூட பேசுவாங்க. ஆனால் அண்ணன் இறந்ததுக்கு பிறகு அண்ணன் பிள்ளைகள் யாருமே ஆகாது. ஆனால் 4 பேரும் கல்யாணத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி வச்சு வந்தாங்க. எல்லாரும் அத்தமார 4 அத்தைக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்தாங்க. சந்தோஷமாக இருக்கும் பொழுது நகையெல்லாம் எங்கே பார்ப்போன்னு சொன்ன பொழுது சொன்னாங்க, அத்தை தம்பி தான் பாவம், என்ன பண்ணுறான்னு தெரியாது, நகை வருமா வராதான்னு தெரியாது, அவன்கிட்ட கேட்குறக்கு எங்களுக்கு மனசு இல்லை. ஸோ கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு கூட தெரியாது அத்தை. எல்லாரும் ஒவ்வொருத்தராக கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணி அந்த திருமணம் நடந்துச்சு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர் சொன்னது தான். கைவிட மாட்டாருன்னா கைவிட மாட்டான். மனுஷங்க கைவிட்டுருவாங்க. இன்றைக்கி ஒரே ஒரு காரியம், நான் என்ன நம்பலை ஆண்டவரே, நான் மனுஷங்களை நம்பலை, நான் உங்களை மட்டும் நம்புகிறேன். இந்த வேர்டை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். என்ன நம்பலை, மனுஷங்களை நம்பலை, உங்களை நம்புகிறேன். சங்கீதம் 118:8 இதுதான் வேதத்தினுடைய நடு வசனம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். ஏசாயா 2:22 222. நாசில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்திரும். நீங்கள் ஆண்டவரை நம்பினா ஆண்டவர் ஒருபோதும் ஒரு சூழ்நிலையும் கர்த்தவங்களை கைவிடவே மாட்டார். பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும், வேதனைகள் வரும், கைவிடப்படுவது போல தோன்றும். ஆனால் நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கையில் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ரோமர் 12:12 படி கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்கிற சந்தோஷத்தில் இருந்தால் ஒரு நாள் கர்த்தர் கைவிட மாட்டார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை. அப்படியே செய்திருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் ஒருபோதும் கைவிடப்படுவது இல்லை. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.